ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமாறுகிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவின் வழியாய் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 20 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிப்போம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால் நிச்சயமா இந்த வேத வசனங்கள் வெறுமையாய் திரும்பாது. இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதனால் என்னோடு கூட வேதாகமத்தை எடுத்து தயவு செய்து வாசியுங்கள். சரீரம் ஒரே அவயங்களாய் இராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. காலானது நான் கையாய் இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்ல வென்றால் அதனால அது சரீரத்தின் அவயமாய் இராதோ? காதானது நான் கண்ணாய் இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனால அது சரீரத்தின் அவயமாயிராதோ? சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவியானால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படியே அவைகள் ஒவ்வொன்றுக்கும் சரீரத்தில் வைத்திருக்கிறார். அவைகள் எல்லாம் ஒரே அவயமாய் இருக்கிறதால் சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த சரீரத்தை பற்றி எவ்வளவு அருமையாக ஆண்டவரே விளக்கி கொடுத்த இந்த வேத சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையாய் இருக்கிறது போல அவயங்கள் அநேகமாய் இருக்கிறது. ஆனால் அந்த அவயங்கள் எல்லாம் அந்த சரீரத்துக்குள் இணைக்கப்பட்டது போல அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நாங்கள் யாவரும் உமக்குள் நாங்கள் இணைந்து இருக்க கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நிகழ்ச்சியின் வழியாய் அநேகர் உம்மிடத்துல இணைந்து வாழ கர்த்தர் அருள் புரியுங்க. அநேக பிரச்சனைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, நிந்தையின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா. இன்றைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை என் தேவன் எனக்கு கொடுப்பாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி கர்த்தாவே, அவருடைய மனதின் விண்ணப்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை எந்தெந்த இடங்களில் எல்லாம் பார்க்கிறார் என்பதை நீர் அறிவீர் சுவாமி. உலகத்தில பல மூலைகளிலே பல இடங்களிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஒவ்வொருடைய இதயங்களை அறிந்திருக்கிறது சுவாமி. அதனால் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் இந்த கால வேளையில அவர்களை எதை நினைத்து எதை குறித்து உம்மிடத்துல விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அப்படியே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. கண்ணீரை துடைப்பீராக, வியாதியை சுகப்படுத்துவீராக, எதிர்பார்க்கிற காரியங்கள் குடும்பங்களை நிறைவேற்றுவீராக. நீங்கள் அப்படியே செய்கிறமைக்காய் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.